தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையத்துடைய இன்றைய சுற்றறிக்கை அப்படின்றது தான் பேசு பொருளாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னம், அவங்களுடைய வெற்றி சின்னம்னு சொல்லலாமா? அந்த சின்னம் வந்திருக்கு. என்னன்னாக்கா, விசில் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த சின்னம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாகவே இந்த சின்னத்தை தான் அவர் விரும்பி கேட்பார். விஜய் அவர்கள் விரும்பி கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சூழல்ல தான் இந்த சின்னம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சின்னத்து வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா, புஷி ஆனந்த்லேருந்து அவங்களுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த்லேருந்து எல்லாருமே ஒரு தட்டு நிறைய விசில் வச்சுக்கிட்டு தெருவுல போயிட்டு உய் உயின்னு விசில் அடிச்சு எல்லா இடத்துலையும் அத வந்து பரப்புரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிகிலு அப்படின்னு அவர் ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? ஸோ, அதனால அந்த படத்துல வரக்கூடிய அந்த டயலாக்கையே எடுத்து வச்சு அவங்க வந்து ப அதை பரப்புரை பண்றாங்க. இந்த சின்னம் எல்லா இடத்துக்கும் போய் சேருவது அப்படின்றது ரொம்ப எளிமையா நடப்பதற்கு இந்த சின்னம் வசதியா இருக்கும் அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. எப்பவுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல் சின்னம்ன்றது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அது கடைசி நிமிஷத்துல குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு செயலா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில, அது மட்டும் இல்லாம வந்த அடுத்த நொடியே சின்னத்தை வரைவதற்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா 2017ல டிடிவி தினகரன் அவங்களுடைய கேம்ப்ல நான் இருந்தபொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல தொப்பி சின்னம் குடுத்தாங்க. தொப்பி சின்னம்னு குடுத்த அடுத்த நிமிடமே நாங்க போய் தொப்பி எல்லா இடத்துலயும் வரைஞ்சுட்டோம். செவுத்துலலாம் வரைஞ்சுட்டோம். ஆர்கே நகர் ஃபுல்லா. அதே மாரி அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல திரும்பி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல் போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு குக்கர் சின்னம் வழங்கப்பட்டது. குக்கர்ன்னு சொன்ன அடுத்த 10வது நிமிஷம் எல்லா சவுத்துலயும் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தொண்டர்கள் செய்வாங்க. நாம் தமிழர்கள் சகோதரர்கள் எடுத்து பாருங்களேன். அவங்களுக்கு வந்து இரட்டை மெழுகுவர்த்தி முதல்ல சின்னமா இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயி சின்னம் இருந்தது. அந்த விவசாய சின்னம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒலிபெருக்கி, மைக் அந்த சின்னம் வந்தது. மைக் சின்னம் ஒலிபெருக்கி சின்னம் வந்து அப்படியே தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அப்படி அடுத்த நிமிஷம் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் பரப்பிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் சொல்லும் பொழுது, இது அந்த கட்சியினருக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்ற இடத்துல, இன்னொரு 2, 3 சம்பவங்கள வந்து நான் குறிப்பிட்டு, அந்த கட்சியினருக்கு அதாவது கட்சியினருக்கு அப்படின்றதை விட, அந்த கட்சி தலைமைக்கு சில விஷயங்கள வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். இந்த காணொளியின் மூலமாக அத கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு. பொதுவாகவே அவருடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்றத நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது ஒரு மேட்டுக்குடி தோரணையுடனேயே அவர் பேசுவார். ஏன்னா, அவர் வந்து வந்திருக்கின்ற ஒரு குடும்பம் ஏன்னா அவர் வாக்கப்பட்டிருக்கின்ற குடும்பம். அவர் வந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் வாக்கப்பட்டிருக்கின்ற குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய லாட்டரி அதிபருடைய குடும்பம் அப்படின்ற ஒரு நிலையில, அவர் பேசுவது எல்லாமே ஒரு ஒரு எகத்தாளத்துடன் எல்லாரையுமே பார்ப்பது போல தான் அவர் பேசுவார். அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம கவனிக்கிறோம். அவருடைய பாடி லாங்குவேஜ். ஸோ, அதில வந்து என்ன எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் என்ன பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்துற போறாங்க அப்படின்னு அவர் பேசிய வீடியோ வந்து வைரல் ஆனது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. நீங்க மேல வரணும், மென்மேலும் வளரணும் அப்படின்றது வேற விஷயம். ஆனால் இந்த நிலையிலேயே இவ்வளவு எகத்தாளமா நீங்க பேசுறீங்கன்னா, அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பண்புடன் பதில் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, "தம்பி, நீங்க இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. வாங்க நல்லா வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் வரணும். ஜனநாயகம்னா எல்லாரும் தான் இருப்பாங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் மேல வரணும்னு தான் நம்ம நினைப்போம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்காக மத்தவங்கள சிறுமைப்படுத்தாதீங்க." அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லி முடிச்சிருப்பார். ரொம்ப பண்புள்ள ஒரு நபர் கொடுக்கக்கூடிய ஒரு பதில். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா, "ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு" அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க. அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோஷத்தை முற்றிலுமாக எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால், இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் அதாவது கூட்டணி வேண்டும் என்று எந்த கட்சியும் சென்று அவர்களை நாடவில்லை அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஸோ இத நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுகவுடன் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வரிசை கட்டி வருகின்றன. பாமக வந்துருச்சு. அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு. டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவ்வளவு கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தவர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து
நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார். அதே மாதிரி மற்ற கட்சிகள்லாம் இதர கட்சிகள் எடுத்திங்கனாக்கா அவங்க இருக்காங்க. பாஜக இருக்குது, இவங்க பேர் என்ன, அமமுக வந்துருச்சு, பாமக வந்துருச்சு. அடுத்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அது முடிஞ்சிருந்தது. அப்புறம் ஜான் பாண்டியன் வந்துடுறாரு. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் இருக்காரு. இப்படி ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பூவை ஜெகன்மூர்த்தி வந்துட்டார். இவர் பாரிவேந்தர், ஐஜேகே உடைய பாரிவேந்தர் வந்துட்டார். ஏசி சண்முகம் அவர்கள், புதிய நீதி கட்சியோடைய ஏசி சண்முகம் அவர்கள் வந்துட்டார். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய கேள்வியை கொண்டு போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அப்போது ஒரு பண்பட்ட அரசியல்வாதி என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கே. நீங்கள் வந்து சொன்னீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்ட யாரும் வரலை அப்படின்னா, இருங்க, தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, கண்டிப்பாக எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட்டணி என்பது முதன்மை கூட்டணி மக்களுடன் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பண்பட்ட அரசியல்வாதியுடைய பதிலாக இருக்கும். மாறாக ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, ஆடு வெட்டப்படுவதற்கு முன்னர் வாங்கப்படுவது வழக்கம், அது மாதிரி தான் அப்படின்ட்டு. அதை விட ஒருபடி மேலே போய் சொல்கிறார், தலையில்லாத முண்டங்களாகத்தான் மற்ற இந்த 2 கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. தலையில்லாத முண்டங்களாக இருக்கக்கூடிய கூட்டணிகளை நோக்கி கூட்டணி கட்சிகள் செல்கின்றன. தலை இருக்கின்ற ஒன்றை நோக்கி வரலையே, அப்போ முண்டங்களை விட கேவலமானதா உன் தலை அப்படின்ற கேள்வி வரும்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பேச்சில் கவனம் இருக்கணும். எப்பவுமே அடக்கம் அமர்லும் உய்க்கும், அடங்காமை ஆறுலும் உய்த்து விடும் அப்படின்றதற்கு ஏற்ப, இந்த குரலுக்கு ஏற்ப நீ உன்னுடைய பண்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு அடக்கத்துடன் நீ வெளிப்படுத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புவாங்க. நீ ஜெயிச்சிரு, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உன் ஆனா போக்க காமி. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க பாருங்கள், 234 தொகுதியிலையும் நான் தனியாக இரட்டை இலை அப்படின்னு நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்போ சொன்னாங்க? 2016 அவங்களுடைய கடைசி தேர்தல் சென்டிமெண்ட்டாக அவங்க அதை சொன்னாங்க. சரியா? அவங்க 1989 அப்படி சொல்லியிருந்தாங்கனாக்க அவங்க அரசியலில் வளர்ந்துருக்க முடியுமானா சத்தியமாக முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஜேணி ஜானி என்று பிரிந்து இருந்தது. அன்றைக்கி செல்வி ஜெயலலிதாவிற்கு கூட்டணி கட்சிகள் தேவை. காங்கிரஸ் வருவாங்களா, கம்யூனிஸ்ட் வருவாங்களா என்று அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதே தான். ஸோ இது 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 தேர்தல் அரசியல் என்பது ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அதாவது யார் முதலில் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி. உதாரணத்திற்கு 30% ஒருத்தர் பெற்றிருப்பார். அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாரும் சேர்த்து 60% பெற்றிருப்பாங்க. உனக்கு எதிராக 60% பேர் வாக்களிச்சிருக்காங்களே, ஆனால் உனக்கு 30% தானே வாக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு கிடையாது. நான் 30% பெற்றிருக்கேன், நீ 26%, இன்னொருத்தர் 20%, இன்னொருத்தர் 15% அப்படின்னா 30% யார் பெற்றிருக்கிறாரோ அவர் தான் வெற்றி வேட்பாளர். அப்படித்தான் இந்த தேர்தல் அரசியல் இருக்கிறது. இந்த தேர்தல் அரசியலில் நாம் பார்த்தோம்னாக்க இங்கே கூட்டணிகள் தவிர்க்க முடியாத விஷயம். அதனால தான் உங்கள் தலைவரே சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. அதை இன்றைக்கி ஏற்றுக்காமல் இருக்காங்க, நாளைக்கு ஏற்றுக்கிறதுக்கு வரலாம். இன்றைக்கி அரசியல் சூழல் நிர்பந்தம், அதனால் அவங்க வர முடியாமல் இருக்கலாம். இப்போ என்ன விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு என்ன பிடிக்காதா? விஜயோட சேரணுன்ட்டு பிடிக்கும், விரும்புகிறாங்க. அரசியல் சூழல் அவங்களால இப்போ வர முடியல. காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா திமுகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்களா? இல்லை. அவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது? காங்கிரஸோட மனசாட்சி விஜயுடன் செல்ல வேண்டும் என்று தான் சொல்கிறது. தமிழக காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செல்வ பெருந்தகை போன்ற அல்லக்கைகளை விட்டுருங்க, இதெல்லாம் விலை போன அல்லக்கைகள். இந்த விலை போன அல்லக்கைகளை தவிர்த்து மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நான் பேசுகிறேன், அவங்களோட தினம் நான் பேசுகிறேன் காங்கிரஸ் தலைவர்களோட. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் விஜயோட செல்வது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விஜயோட செல்ல வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. விஜய் அடிப்படையில் நல்ல மனிதர், ரொம்ப அடக்க சுபாவம் கொண்ட ஒரு மனிதர்.
ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் பாருங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் விரும்புவாங்களா? இவரு சொல்றாரு யாரு செங்கோட்டையன். எங்களிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எல்லோரும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் சமயத்தில யாராவது பேசினா, கூட்டணி கட்சிக்காரங்க வருவாங்களா? ஏங்க தேர்தல் சமயங்க இது. தேர்தல் சமயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கலாம் இப்போ ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு. தினகரனுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு, "அம்மா, தாயி எப்படியாவது தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்கம்மா." இப்படித்தாங்க நம்ம இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் மளிகை சாமான்லேருந்து, பால் பாக்கெட்லேருந்து வாங்கி குடுத்து, எங்களுக்கு காஃபி போட்டு குடுங்க, எங்களுக்கு சாப்பாடு போட்டு குடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அவங்களோடயே இருந்து, இப்படித்தான் செய்தாக வேண்டும். நீங்களே பார்த்துருப்பீங்க. நெறைய காமெடியெல்லாம் வரும். இந்த திரைப்படங்கள்லாம் காட்டுவாங்க. என்னன்னா, குழந்தை வந்து பாத்ரூம் போயிட்டுருக்கும். "ஏம்மா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கம்மான்னு" சொல்லிட்டு, "இரும்மா, இரும்மா நான் பண்ணுறேம்மா" அப்படின்னு குழந்தைக்கெல்லாம் கழுவி விடுவானுங்க. இதெல்லாம் செஞ்சே ஆகணும். தேர்தல் சமயத்தில் நீங்கள் மக்களை சென்று அணுகும் விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது பணிவுடன் இருக்க வேண்டும். அந்த பணிவு தான் உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கும், அங்கீகாரத்தை கொடுக்கும். இப்பவே ஜெயிச்சிட்டா மாரி ஒரு இருமாப்புல எங்களிடம் எல்லோரும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, அ ஆடுகள் வெட்டப்படுவதற்கு தான் வாங்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் தலையில்லாத முண்டங்கள். இப்படியெல்லாம் பேசினா, எவன் வருவான் அவன்கிட்ட? எவன் கூட்டணிக்கு வருவான்? இன்னைக்கு எவனும் வரல. அதான் உண்மை. சரியா? எதார்த்த உண்மையை ஒத்துப்போம். அப்போ இந்த தற்குறித்தனமான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? நான் வந்து இவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் தற்குறிகள்ன்ட்டு. அத நான் சத்தியமா ஏற்கல. ஏன்னா, விஜயுடைய ரசிகர்கள்ல அதுவும் இன்றைக்கு அந்த மன்றத்திலிருந்து விஜயுடைய நற்பணி மன்றத்திலிருந்து இன்றைக்கு அரசியல் பட்டு வருகின்ற அல்லது அரசியல் படுத்தப்படுகின்ற அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? நல்ல நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. சிறந்த பொட்டென்ஷியல் கொண்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை விஜய்க்கே. சரியா? ஆனால் இந்த மாதிரி நபர்களுடைய தற்குறித்தனமான பேச்சு இருக்கு பாருங்க. இந்த ஆணவத்துடன் இருக்கக்கூடிய பேச்சு இருக்கு பாருங்க. இதுதான் இவர்களுடைய பிரச்சனைக்கு காரணமே. விஜய் இன்றைக்கு சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைக்கு காரணமே இந்த ஆணவ போக்கு தான். என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தலை சாய்ந்து இருக்கும்பொழுது தான் உங்களுக்கான மதிப்பு எழும். நீங்க எகத்தாளத்தோட அணுகினீங்கன்னா, இந்த மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். எந்த மக்கள் உங்களை வரவேற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். உதாரணத்திற்கு கருணாநிதி. தனக்கு வாக்களிக்காத மக்களை பார்த்து சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன பொழுதெல்லாம் அந்த கருணாநிதி தண்டிக்கப்பட்டார். அதற்கப்புறம் அந்த மக்களிடம் வந்து மண்டியிட்டு எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்ட பின்புதான் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அதனால் இந்த இருமாப்பு, இந்த அகந்தை, இந்த எகத்தாளம் இதையெல்லாம் விட்டுட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க செய்யக்கூடியது. இதெல்லாம் விஜய் செய்வார்ன்னு நான் சொல்லலை. விஜய்க்கு உண்மையிலேயே இந்த மாதிரியான பண்புகள் இல்லாமல் இருக்கலாம். என்ன ஆண் பார்த்த வரைக்கும் விஜய் ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இது மாதிரிலாம் ஒரு எண்ண ஓட்டம் இருக்குன்னு நான் நம்பலை. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான வேலைகளை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தால் நல்லது. தவிர்க்க வேண்டும்ன்ற நாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யார்? நான் ஒரு வழிப்போக்கர். சரியா? நான் சொல்கிறதுக்கு ஒன்றுங்க, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாகவும் நான் நினைக்கல. ஆனால் இதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். ஏற்பதும் ஏற்காதும் உங்கள் இஷ்டம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.